ஓட்ஸ் தோசை வித் கார சட்னி. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஓட்ஸ் இருந்துச்சு. எனக்கு பால் போட்டு சாப்பிட சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதை வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாதான் இந்த ஓட்ஸ் தோசை. ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதை 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. அது கூட 2 க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், ஆனியன், கருவேப்பிலை, சால்ட்டு அண்ட் சுகர் கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நான் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணாமல் தான் அரைச்சேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருந்துச்சு. அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இதை வச்சு தோசை சுற்றுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா தோசை ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் தோசை சுட்டதும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கார சட்னி தான் தொட்டுக்க பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக எங்கள் வீட்டில் பண்ணுறது தான். ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு ஆனியன், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா காரம் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.